உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து கெஸ்டா வரும். அப்ப நீங்க அந்த 4 பேருக்கும் கணக்கா வந்து தேலை சீனி எல்லாம் போட்டு ஒரு டீ ஊத்துறேன்னு சொல்லாமே. அப்ப 4 பேருக்கு டீ ஊத்தி வச்சுக்கிறேன். சரியா? இப்ப வீட்டுக்கு வெளியிலிருந்து 5வது ஒருத்தரும் வர. சரியா? அப்ப அந்த 5வது ஆளுக்கு டீ ஊத்துறதுக்கு தேலையோ சீனியோ போதாண்டு வச்சேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யற? உதாரணமா சொல்ற விஷயங்களை நீங்க என்ன செய்யற? நீர் சேர்த்து அந்த கனவளவை கூட்டினு சொன்னா நான் சொன்ன முக்கியமான ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன தானே? என்னென்ன? இப்ப நான் செஞ்ச மெத்தட்ல செஞ்சேன்னு சொன்னா கால்குலேஷனுக்கு ஒரு கஷ்டமான பகுதி உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டுக்குரிய இன்ஆர்கானிக் கால்குலேஷன் டிஸ்கஷன் சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட 2015ஆம் ஆண்டுட பார்ட் 2 பேப்பரில் 9வது வினால வந்து பி பாட்டை தான் நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முந்தி வந்து இந்த கெமிக்கல் கால்குலேஷன் பகுதி சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகத்தை தர வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. சரியா? இந்த கெமிக்கல் கால்குலேஷன் வினாக்களை வந்து எப்படி இலகுவாக செய்யலும், எந்த முறையில கையாண்டாண்டு சொன்னா அதாவது குறுகிய நேரத்துல இலகுவாக விடைக்கு வரையலும் என்ற சில முக்கியமான விஷயங்களை வந்து கலந்துரையாட வேண்டிய தேவை வந்து இருக்கு. சரியா? அப்ப இந்த போர்ட்ல பார்த்த சொன்ன விளங்கும் நான் சில விஷயங்களை வந்து இவ்விடத்துல போட்டிறேன். இந்த 6 விஷயங்களும் தான் ஒரு கெமிக்கல் கால்குலேஷன் வினா சம்பந்தமாக நாங்க கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதுல முதலாவது விஷயத்த பாருங்க, அனலைசிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போட்டிறேன். அதாவது ஒரு கெமிக்கல் கால்குலேஷன் எஸ்ஏ பகுதியை வாசிச்சக்குள்ளே அந்த எஸ்ஏ பகுதி வந்து எதை நோக்கி போற, அதாவது திணிவு சதவீதம் காண செல்லீரன்னு சொன்னா ஒரு மெத்தட் ஒண்டிக்கும் தானே, அந்த கேள்வி போற பேட்டர்ன் ஒண்டிக்கும். நடைமுறை 1, நடைமுறை 2 அப்படின்னு சொல்லி சில ஒரு பேட்டர்ன் ஒன்ல தான் அந்த வினா வந்து போக போறேன். அப்ப அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்சக்குள்ளே நீங்க வந்து விலகி கொள்ளணும், அதாவது அனலைஸ் பண்ணணும் இந்த வினா வந்து எதை நோக்கி போற, அதாவது வந்து எங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்க போற, அதே நேரம் வந்து நாங்க இந்த வினாவை வந்து எப்படி வந்து செய்யணும், எப்படி செஞ்சான்னு சொன்னா அந்த குறுகிய நேரம், அதாவது 15 நிமிஷம் சொன்னா அந்த 15 நிமிடங்களுக்குள்ளுக்கு இந்த வினாவை செய்யலும் அப்படின்ற அந்த அனலைஸ் பண்ற பக்குவம் வந்து முதலாவது வந்து ஒரு கெமிக்கல் கால்குலேஷன் வினாவை செய்யக்குள்ளே வந்து ஈக்குவல். சரியா? அது முக்கியமான விஷயம். அப்படி அனலைஸ் பண்ண தெரியும் என்று சொன்னா உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் கால்குலேஷன் பகுதிகளை செய்யக்குள்ளே வர ஸ்ட்ரெஸ்ட வந்து 25% வந்து உங்களுக்கு வந்து குறைச்சு கொள்ளும். சரியா? அப்ப முதலாவது விஷயம் என்ன? அனலைசிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த வினாவை வாசிச்சக்குள்ளே அந்த வினா சம்பந்தமான முழுமையான ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளணும். இந்த வினா என்னத்தை செல்ல வர, உதாரணமா செல்லவுமே ஒரு 250 சென்டிமீட்டர் கியூப் ஆரம்ப கரைசல்லேருந்து ஒரு பகுதியை வேறாக்குறேன்னு சொன்னா அவடத்துல என்னென்ன விஷயங்கள் மாற போற, கனவளவு மாறுறா, மூல் மாறுறா, செறிவு மாறுறா, அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அந்த வினாவை வாசிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸா விளங்கிக்கொள்ளும். இதுக்கு தான் அனலைசிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது பாருங்க, சமரைசிங் த கொஸ்டின் அப்படின்னு போட்டிடு. அதாவது நீங்க வந்து ஒரு கெமிக்கல் கால்குலேஷன் வினாவை வாசிச்சக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்றா இருக்கும் இல்லையா? அந்த பேராகிராஃபை வாசிச்சக்குள்ளே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒரே அடிக்கு கிளிக் ஆகாது. சரியா? அதனால தான் சமரி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். சமரி எடுக்கிறேன்னு சொன்னா பெரிய அளவுல அந்த சமரி எடுக்க தேவையில்ல. நீங்க வாசிக்கிற சந்தர்ப்பத்துல எக்ஸாம்பிள் அந்த கெமிக்கல் கால்குலேஷன் வினாவை வாசிக்கிற அதே சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பக்கத்துல ரஃப் நோட் ஒன்று தரணும் தானே. எக்ஸாம்ல எவ்வளவு ரஃப் நோட் வேணாலும் வாங்கி எடுக்கணும், அதுக்கு பஞ்சப்பட தேவையில்ல. நீங்க கேட்டேன்னு சொன்னா உங்களுக்கு இலவசமாகவே ரஃப் நோட்ஸ், அதாவது ரஃப் பேப்பர் வந்து தரணும். அந்த ரஃப் பேப்பர் வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பருக்கு பக்கத்துல இருதானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கெமிக்கல் கால்குலேஷன் வினாவை வாசிக்கிற அதே சந்தர்ப்பத்துல உங்களோட ரஃப் பேப்பர்ல வந்து அது சம்பந்தமான சமரி ஒன்று அப்படியே மார்க் பண்ணி கொண்டு போகும். உதாரணமா சொல்லுவோமே, ஒரு 250 சென்டிமீட்டர் கியூப் பாத்திரம் ஒன்றுல சில அயன்கள் வந்து அப்படின்னு சொன்னா ஒரு பாத்திரம் ஒன்று மாதிரி வரைஞ்சி அதுல இரு அயன்களை வந்து இப்படி மார்க் பண்ணி கொள்றேன். அதே நேரம் அதோட கனவளவு செறிவுகளை சொன்னா அதையும் அப்படியே பக்கத்துல மார்க் பண்ணி கொள்றேன். அடுத்த ப்ரொசீஜர்ல இதுல இருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கியூபை வேறாக்குறேன்னு சொன்னா அதை இப்படி வேறாக்குற மாதிரி காட்டி மார்க் பண்ணி கொள்றேன். அதே நேரம் என்னென்ன விஷயங்கள் மாற போறன்ற விஷயங்கள், உதாரணமா கனவளவை வேறாக்கி நடிச்சேன்னா மூல் எண்ணிக்கை வந்து மாறும், அதுகளையும் அப்படியே பக்கத்துல மார்க் பண்ணி கொள்றேன். இதுக்குத்தான் சமரைசிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்றேன். ஏன் இப்படி செய்யணும்னு சொன்னா உங்களோட இப்படி ஒரு சமரி ஒன்று எடுத்துட்டு சொன்னா அந்த கெமிக்கல் கால்குலேஷன் பகுதிகள் செய்யறதுக்கு எடுக்கிற அந்த நேரத்தை வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு. ஏன்னு சொன்னா
உங்களுக்கு எப்படியும் ஒரு தரக்கு அந்த எஸ்ஏ கேள்வியை வாசிச்சு உள்வாங்குறது வந்து கஷ்டம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்ய போற? திரும்ப அந்த கொஸ்டினை வந்து வாசிறது போல. அப்படி இல்லாம நீங்க முதல் தரக்க வாசிச்சக்குள்ளே ஒரு சமரி ஒன்று மாதிரி இப்படி அழகா வரைஞ்சி கொண்டான்னு சொன்னா, அழகா வரையணும்னு சொல்லி பெரிய டைம் எடுக்க தேவையில்ல. கொஞ்சம் ரஃபா உங்களோட ரஃப் பேப்பர்ல வரைஞ்சு கொண்டான்னு சொன்னா, திரும்ப நீங்க வந்து அந்த எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற அந்த பேராகிராஃபை வாசிக்க வேண்டிய அவசியம் வராது. நீங்க அந்த ரஃப் நோட்டை பார்த்துன்னு சொன்னாவே உங்களுக்கு இந்த கேள்வி என்னென்ன விஷயங்களை செல்ல வாரன்ற ஒட்டுமொத்தமான ஐடியா வந்து கிடைச்சிடும். ஸோ அதனால தான் கட்டாயம் ஒரு சமரி ஒன்று மாதிரி நீங்க அந்த கேள்வியை வாசிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களோட டைமை வந்து அந்த டைம் வேஸ்ட் ஆகிற அளவை வந்து கொஞ்சம் குறைச்சு கொள்ளும். சரியா? அடுத்த 3வது விஷயத்த பாருங்க, பேலன்சிங் த ஈக்குவேஷன் அப்படின்ட்டு போட்டிற. இந்த பேலன்சிங் த ஈக்குவேஷன்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். சரியா? ஒரு கெமிக்கல் கல்குலேஷன் பகுதியில வந்து இது வந்து இன்னும் முக்கியமானது. என்று சொன்னா ஒரு தாக்கம் சமப்படுத்துறது தெரியாண்டு சொன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பகுதிகளில் வினாக்கள் செய்யவே இல்லை. அது எந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பகுதியா இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணமா மீன் ரசாயனம், அதே மாதிரி வந்து இந்த சமநிலை பகுதிகள், அந்த மாதிரியான எந்த பகுதியா இருந்தாலும் தாக்கம் சமப்படுத்த தெரியாண்டு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கவே இல்லை. என்று சொன்னா ஓவராலாக வந்து இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பகுதிகள் வந்து ஒரு தாக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளா தான் வார. சரியா? அப்ப அந்த தாக்கத்தை சமப்படுத்த தெரியாட்டி வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து அந்த கேள்வியை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இருக்காது. அப்ப கட்டாயம் தாக்கம் சமப்படுத்துறன்ற விஷயம் வந்து ஒரு கெமிக்கல் கல்குலேஷன் வினாவை செய்யக்கூடிய வந்து கட்டாயம் உங்களுக்கு ஈக்கும். சரியா? இப்ப உதாரணமா செல்லோமே, ஒரு தாக்கத்தை நீங்க சமப்படுத்துற இந்த Fe2+க்கும் MnO4- மைனஸும் அமில ஊடகத்துல தாக்கம் அடைகிற தாக்கத்தை சமப்படுத்தக்குள்ள இந்த பீசமான விகிதங்கள் வந்து 5க்கு 1 என்று சொல்லி வரும். சரியா? 5க்கு 1 என்று சொல்லி வரும். அப்ப இப்படித்தான் தாக்கம் சமப்படுத்தப்பட்டு கொண்டு போற. நீ உதாரணமா செல்லோமே, இந்த 5 இடத்துக்கு தவறுதலாக 4 போட்டு சொன்னா இதுக்கு பிறகு வர எல்லா ஸ்டெப்பும் வந்து பிழையாகும். ஏன் பிழையாகிற? உங்களுக்கு MnO4- செறிவு தாரோண்டு, கனவளவு தாரோண்டு, அதை வச்சுதான் Fe2+ மூளை வந்து காணணும். அதை வச்சுதான் கீழீர ஒவ்வொரு படிகளா மேற்கொள்றதுக்கு உங்களோட கேள்வியில வந்து ப்ரொசீஜர் வந்து தந்திப்பாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல மூழ்காண்டத்துல பிழையாகினு சொன்னா அதுக்கு பிறகு வர எல்லா படிகளும் வந்து பிழையாகும். சோ அதனால தான் சொல்றேன், இந்த தாக்கம் சமப்படுத்துறன்றது வந்து மிகவும் முக்கியமானது. சமப்படுத்த தெரிஞ்சு வேலைல்ல, அதை வந்து சரியாக சமப்படுத்தும் தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஜிட் மாறினாலும், அதாவது நீங்க 5 போட வேண்டிய இடத்துல 4ஆம் நம்பரை போட்டு சொன்னா உங்களோட ஒட்டுமொத்த வினாவும் பிழையாகும். விளையாச்சா? அப்ப தாக்கம் சமப்படுத்துறது முக்கியம். 4வது விஷயத்த பாருங்க, knowledge on the composition of mixtures and solution அப்படின்னு போட்டிரு. அப்படின்னு சொன்னா இந்த PPM காண்றது, செறிவு காண்றது, அந்த மாதிரியான கலவைகளோட அமைப்பு சம்பந்தமான அறிவு வந்து கட்டாயம் இருக்கும். PPM சொன்னா என்ன, அதே நேரம் திணிவு சதவீதம்டா என்ன, செறிவுண்டா என்ன, அதெல்லாம் எப்படி காணணும்ன்ற விஷயங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த 5வது விஷயத்த பாருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் போட்டிரு. சரியா? இந்த மேல குறிப்பிட்ட 4 விஷயங்களும் மீந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாலும் கஷ்டம் தான். என்று சொன்னா நீங்க ஒரு கேள்வியை நிதானமாக டைம் எடுத்து செஞ்சேன்னு சொன்னா மற்ற கேள்விகளை செய்யறதுக்கு வந்து நேரம் ஈக்காது. அப்போ ஒரு கெமிக்கல் கல்குலேஷன் வினால வந்து நீங்க சரியா செய்யணும், குறைஞ்ச நேரத்துல செய்யணும். அந்த 2 விஷயங்களும் ஈக்கணும். நீங்க நிதானமாக கூட டைம் எடுத்து செஞ்சேன்னு சொன்னா அடுத்த கேள்விகள் செய்யறதுக்கு நேரம் ஈக்காது. அதே நேரம் நீங்க நேரத்தை குறைச்சோன்னு ஸ்பீடா செஞ்சு பிழையாகலன்னு சொன்னா அதுக்குரிய மார்க்ஸும் வராது. அவ கட்டாயம் இந்த 2 விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு கல்குலேஷன் வினாவை வந்து செய்யணும். டைமும் முக்கியம், சரியாக செய்யறதும் முக்கியம். விளையாச்சா? அப்ப 5வது முக்கியமான விஷயம் தான் டைம் மேனேஜ்மெண்ட். 6வது பாருங்க, பிராக்டிஸ் போட்டிரு. சரியா? இந்த 6வது படியை நீங்க தொடர்ச்சியாக மேற்கொண்டாவே அதுக்கு மேலீர் 5 படிகளும் வந்து இலகுவாக மாறும். பிராக்டிஸ்ன்றது தான் மிக முக்கியமான விஷயம். சரியா? இப்ப 25 பட்ஜெட் எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 70 நாட்கள் இருக்கும். சரியா? அப்ப அந்த 70 நாட்கள்லயும் இந்த கெமிக்கல் கல்குலேஷன் இசைய பகுதிகள் ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொன்று செஞ்சாலும் உங்களுக்கு 70 கெமிக்கல் கல்குலேஷன் வினாக்களை வந்து செய்யணும். எவ்வளவு நேரம் போக போற? ஒரு 9வது கேள்வியில பி பாட்டை செய்யறதுக்கு எவரேஜா வந்து ஒரு 20 நிமிஷம் தான் போக போறேன். அப்போ ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஒதுக்கினான்னு சொன்னாலும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வர காட்டியும் ஒரு 70 நாட்கள் வந்து கெமிக்கல் கல்குலேஷன் பகுதிகளுக்கு வந்து உங்களுக்கு நேரம் ஒதுக்கிடும். அப்படி பிராக்டிஸ் பண்ணினாவே இப்ப கெமிக்கல் கல்குலேஷன் கஷ்டமாயிர மாணவர்கள் கூட ஃபைனல் எக்ஸாம் வரப்போல அது வந்து இலகுவான ஒரு பகுதியாக வந்து மாறிடும். சரியா? அப்ப இந்த 6 பகுதிகளையும் கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, இந்த 6 வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்.
சரியா? ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ண தெரியணும், அடுத்து வந்து சமரி பண்ண தெரியணும், அடுத்து தாக்கம் சமப்படுத்த தெரியணும், அடுத்து வந்து கலவைகள அல்லது கரைசல்கள அமைப்பு சம்பந்தமான அறிவு இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியம், அடுத்து வந்து 6வது வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 6 படிகளும் மீந்தாண்டு சொன்னாவே அந்த கெமிக்கல் கால்குலேஷன்ல 75க்கு 75 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும். சரியா? இதுதான் வந்து இது சம்பந்தமான அறிமுகம். அடுத்து வந்து சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸை வந்து செல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. உதாரணமா வந்து ஒரு கெமிக்கல் கால்குலேஷன் வினாவை செய்யக்குள்ள வந்து நீங்க கட்டாயம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்ற சம்பந்தமான சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல முதலாவது பாயிண்ட் தான் நீர் சேர்த்து ஐதாக்குதல் அப்படின்ற ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு. சரியா? உங்களோட கெமிக்கல் கால்குலேஷன் வினாக்கள்ல வந்து பல இடங்கள்ல இந்த பகுதி வந்து வரும். ஒரு கரைசலை எடுத்து அதுக்கு நீர் சேர்த்து ஐதாக்குதல் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீர் சேர்த்து ஐதாக்கினா என்ன நடக்குற அப்படின்ற விஷயத்தை தான் நாங்க இடத்துல பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் செறிவுக்கான சமன்பாடு, செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு ஒன்று சொல்லி வரும். இது சின்ன விஷயம் உண்டு, தெரியாதாக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்ப நீர் சேர்த்து ஐதாக்கினான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆரம்ப கரைசல் இருக்கிற கரையத்திட மூல் வந்து மாறாது. உதாரணமா சொல்லுவோமே, Fe2+ 10 மூல் ஒரு 100 சென்டிமீட்டர் கியூப் கனவளவுள்ள ஒரு கரைசல்ல இரண்டு சொன்னா நாங்க வந்து இதை நீர் சேர்த்து ஐதாக்கக்குள்ளே அந்த கரைசல் இருக்கிற கரையத்திட மூல், அதாவது Fe2+ மூல் வந்து மாறாது. சரியா? Fe2+ மூல் மாறாது. நீர் சேர்த்து ஐதாக்கும் போது கரைசல்ட மொத்த கனவளவு கூடும். அப்ப கரைசல்ட மொத்த கனவளவு கூடி நின்று சொன்னா அந்த Fe2+ செறிவு தான் அவடத்துல வந்து குறைய போறோம். அப்ப இடத்துல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன, ஏதாவது ஒரு கரைசலுக்கு நீர் சேர்த்து ஐதாக்கி நின்று சொன்னா மூல் மாறாது, கனவளவு கூடுறதால, கனவளவு ஒன்று சொன்னா கரைசல்ட ஒட்டுமொத்த கனவளவு கூட்டுறதால செறிவு வந்து குறைவடையும். அப்ப நீங்க கட்டாயம் இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கொப்பீட வந்து அந்த உங்களோட நோட்ஸ் சீக்கிரம் தானே நோட்ஸ் கொப்பி, அந்த நோட்ஸ் கொப்பீட முன்பகுதியில நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதெல்லாம் யாஃபாக நீக்கும். இது பெரிய மெஜிக்கான விஷயம் ஒன்று அல்ல. சரியா? இதுகள் மறக்கிறாக்கள் என்னன்னு சொன்னா கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது விஷயம் என்ன, நீர் சேர்த்து ஐதாக்கும் போது மூல் மாறாது, கனவளவு கூட்டுறதால செறிவு வந்து குறைவடையும். இதுதான் முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஒரு குறித்த ஒரு ஆரம்ப கனவளவுலேருந்து ஒரு குறித்த பகுதியை வேறாக்குறது. உதாரணமா என்னன்னு சொன்னா 250 சென்டிமீட்டர் கியூப் கனவளவுலேருந்து ஒரு பகுதியை, அதாவது ஒரு 25 சென்டிமீட்டர் கியூபை வேறாக்குறேன். அப்படி வேறாக்கினு சொன்னா என்ன நடக்கிறன்றதை தான் நாங்க ரெண்டாவது பார்க்க போறோம். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன, வேறாக்குதல். அப்ப இப்படி வேறாக்கக்குள்ள என்ன நடக்கிறேன்னு சொன்னா அந்த கனவளவு விகிதத்துக்கு ஏற்றவாறு மூலம் வந்து மாறும். உதாரணமா சொல்லுவோமே, 250 சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து 25 சென்டிமீட்டர் கியூபை வேறாக்கினு சொன்னா அந்த கனவளவு வந்து 10 மடங்கால வந்து குறையுது இல்லையா? ஆரம்ப கனவளவு 250, இறுதி கனவளவு வந்து 25. அப்ப இவ்விடத்துல வந்து கனவளவோட, அதாவது இந்த 10ல ஒரு பகுதியை வேறாக்குறேன். அப்ப 10ல ஒரு பகுதியை வேறாக்கினு சொன்னா ஆரம்ப கரைசல் இருக்கிற மூல்டு 10ல் ஒரு பகுதி வந்து வேறாகும். உதாரணமா சொல்லாமே, இந்த 250 சென்டிமீட்டர் கியூப்ல Fe2+ 100 மூல் இந்த சொன்னா அதுல இருந்து ஒரு அந்த 250ல 10ல ஒரு பகுதியை நாங்க வேறாக்கினு சொன்னா மூலும் வந்து 10 மடங்கால வந்து குறையும். சரியா? அப்ப 100 மூல் இந்த சொன்னா 25 சென்டிமீட்டர் கியூப்ல Fe2+ 10 மூல் தான் இருக்கும். அதாவது கனவளவு எத்தனை மடங்கால குறையிறோ அதே அளவால வந்து மூலும் வந்து குறையும். கனவளவு 10 மடங்கால குறைஞ்சா மூலும் வந்து 10 மடங்கால குறையும். சரியா? அப்ப இவ்விடத்துல பாருங்க, செறிவுக்கான சமன்பாட்டை பாருங்க. அப்ப இந்த கரைசல்ட ஆரம்ப செறிவு, அந்த Fe2+ ஆரம்ப செறிவுக்கான கோவை எடுத்தான்னு சொன்னா 100 மூலின் கீழ் 250 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி வரும். சரியா? நான் சென்டிமீட்டர் கியூப்ல போட்டேன், டெசிமீட்டர் கியூப் மாத்தல. ரெண்டாவது சந்தர்ப்பத்துல செறிவை பாருங்க, செறிவு சமன் 10 மூலின் கீழ் 25 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி வரும். அப்ப இவ்விடத்துல பாருங்க, செறிவு மாத்தமிக்கா இல்ல, செறிவு மாறாது, ஆனா வந்து மூலும் கனவளவும் மாறும். அப்ப ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன, வேறாக்கும் போது கனவளவு எத்தனை மடங்கால குறையிறோ அதே மடங்கால வந்து மூல் எண்ணிக்கையும் குறையும். அதனால கரைசல்ட செறிவு மாறாது. சரியா? கனவளவு எத்தனை மடங்கால குறையிறோ அதே மடங்கால மூல் குறையறதால அந்த விகிதம் வந்து மாறப்போறல.
அந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் மாறாது, எனவே செறிவும் மாறாது. விளைஞ்சா உதாரணமா சொல்லுவோமே, உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து கெஸ்டா வாரு. அப்ப நீங்க அந்த 4 பேருக்கும் கணக்கா வந்து தேலை, சீனி எல்லாம் போட்டு ஒரு டீ டீ ஊத்துறேன்னு சொல்லுவோமே. அப்ப 4 பேருக்கு டீ ஊத்தி வச்சுக்கிற. சரியா? இப்ப வீட்டுக்கு வெளியிலிருந்து 5வது ஒருத்தரும் வார. சரியா? அப்ப அந்த 5வது ஆளுக்கு டீ ஊத்துறதுக்கு தேலையோ, சீனியோ போதாண்டு வச்சேன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யற? உதாரணமா சொல்ற விஷயங்களை நீங்க என்ன செய்யற? நீர் சேர்த்து அந்த கனவளவை கூட்டினு சொன்னா அந்த டீட அளவு வந்து கூடும். அதாவது கனவளவு கூடும். ஆனா அதுக்குள்ளிக்கிற தேலடையோ சீனிடையோ மூல் எண்ணிக்கை மாறாது. அந்த பதார்த்தத்தின் அளவு மாறாது. பவடத்துல என்ன நடக்கிற? மூல் மாறல்ல, மொத்த கனவளவை நீங்க கூட்டுற. அந்த அளவை கூட்டி காட்டணும்ன்றதுக்காக மொத்த கனவளவை கூட்டுற. அப்ப மொத்த கனவளவை கூட்டினா என்ன நடக்கிற? நீங்க இடத்துல நீர் சேர்த்து 5 ஆக்கிற. அப்ப நீர் சேர்த்து 5 ஆக்கினு சொன்னா இந்த டீட செறிவு குறையும். இப்ப டீட செறிவு குறைஞ்சது சொன்னா டேஸ்ட் வந்து குறையும். சரியா? நீங்க 4 பேருக்கு டீ ஊத்தி 5 மாத்தினு சொன்னா அந்த செறிவு குறையறதால டேஸ்டும் வந்து குறையும். விளைச்சா? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இடத்துல வந்து நடக்க போகுது. அப்ப இதெல்லாம் வந்து இலகுவான கன்செப்ட் தான். இதை வந்து நிறைய கால்குலேஷன் வினாக்கள்ல வந்து இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து அடிக்கடி வரும். அதனால தான் இந்த பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு சொன்னேன். நான் சொன்ன எல்லா ட்ரிக்ஸும் வந்து இந்த 2015ஆம் ஆண்டுக்குரிய எஸ்ஏ பகுதியில் ஈரேன். அதனால தான் இந்த எஸ்ஏயை நான் சூஸ் பண்ணிடுறேன். அப்ப நாங்க அடுத்த வந்து இந்த டிஸ்கஷனுக்குள்ள வரும். 2015ஆம் ஆண்டுக்குரிய கெமிக்கல் கால்குலேஷன் பகுதி. நான் வினாவை வாசிக்கிறேன். நீங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போனது சொன்னா இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இருக்கும். நீங்க அந்த லிங்கை டச் பண்ணாட்டு சொன்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல போயிட்டு இந்த கெமிக்கல் கால்குலேஷன் டியூட்டை வந்து எடுத்துக்கொள்ளிடும். இந்த டியூட்டை வந்து எடுத்துக்கொள்ளிடும். பல முக்கியமான விஷயங்கள் வந்து இதுல வந்து போடப்பட்டிரு. சரியா? தாக்கம் சமப்படுத்துறது சம்பந்தமான சில உதாரணங்கள் தரப்பட்டிர. அதே நேரம் நியமிப்பு சம்பந்தமான ஒரு சார்ட் ஒன்று வந்து அவடத்துல தந்தீர. சரியா? நியமிப்பு சம்பந்தமான சார்ட் ஒன்று தந்தீர. அடுத்து வந்து இந்த கூறுகள் அமைப்பு சம்பந்தமான விஷயங்களும் தரப்பட்டிரு. சரியா? ஒரு தரக்கம் நீங்க வந்து இந்த பிடிஎஃப் எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிஎஃப் தேவையில்லைன்னு சொன்னா உங்களோட பாஸ் பேப்பர்ல இந்த வினாவை வந்து பார்த்துக்கொள்ளும். சரியா? அப்ப நான் வினாவை வாசிக்கிறேன். அப்ப நான் இந்த வினாவை செய்யக்கொள்ள நான் சொன்ன அந்த 6 படிமுறைகளும் வந்து இன்க்ளூட் ஆகும். அதாவது எப்படி ஒரு கேள்வி அனலைஸ் பண்ணணும், சமரி பண்றது, அதே நேரம் தாக்கம் சமப்படுத்துறது, கலவைகளோட அமைப்பு சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணித்தான் இந்த வினாவை நான் செய்ய போறேன். சரியா? அப்ப கட்டாயம் அவதானமாக வந்து பார்த்துக்கோங்க. நான் கேள்வியை வாசிக்கிறேன். எக்ஸ் எனும் கலவையில் உள்ள KClO3, KCl ஆகியவற்றின் திணிவுக்கேற்ற சதவீதத்தை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. அப்ப இந்த முதலாவது வசனத்தை வாசிச்ச போல நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த வினா வந்து எதை நோக்கி போக போறன்றது. சரியா? அப்ப அந்த முதலாவது வசனத்தை வாங்கக்கொள்ள உங்களுக்கு என்ன அனலைஸ் பண்ணிடுமா? இவ்விடத்துல வந்து திணிவு சதவீதம் காண்றதுதான் நோக்கம் இல்லையா? இந்த KClO3 KCl திணிவு சதவீதத்தை காண்றதுதான் நோக்கம். அதை நோக்கித்தான் இந்த வினா வந்து எங்களை கொண்டு போக போறோம். அப்ப அந்த விஷயத்த வந்து வினாட முதலாவது வசனத்தை வாசிச்சக்குள்ளேயே அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து ஒழுங்கிக்கும். சரியா? அப்ப இவ்விடத்துல நோக்கம் என்ன? அந்த 2 பதார்த்தங்களையும் திணிவு சதவீதம் காண்றதுதான் எங்கட நோக்கம். அடுத்த வசனத்தை பாருங்க. கலவை எக்ஸ் ஆனது KClO3, KCl நீரில் கரையத்தக்க ஒரு சடத்துவ பதார்த்தம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்ப 2வது வசனத்தை வாசிச்சக்குள்ளே இப்ப நாங்க அனலைஸ் பண்ணி முடிஞ்சாச்சு தானே. அடுத்த வந்து சமரைஸ் பண்ணணும். அப்ப நாங்க அந்த ரஃப் நோட்ல எப்படி எழுதணும்? எக்ஸ்ல வந்து KClO3யும் KCl என்ற பதார்த்தமும் நீரில் கரையக்கூடிய சடத்துவ பதார்த்தமும் ஈரம். நீரில் கரையக்கூடிய சடத்துவ பதார்த்தமும் ஈரண்டு செல்லீர். சடத்துவ பதார்த்தமும் ஈரண்டு செல்லீர். அப்ப உங்களோட பெரும்பாலான கால்குலேஷன் கேள்விகள்ல இந்த பகுதி வந்து அடிக்கடி வரும். அதாவது சடத்துவ பதார்த்தம் ஒரு பதம் ஒன்று வரும். இதை தாராண்டு நீங்க நினைச்சிடும். அந்த சடத்துவ பதார்த்தத்தை எதுக்கு தாராண்டு சொன்னா உங்களோட கால்குலேஷனை கொஞ்சம் டஃப் ஆகுறது தான் தாரம். ஏன்னு சொன்னா திணிவு சதவீதம் காண்ற இடத்துல 3 கூறுகள் இந்தன்னு சொன்னா 3 கூறுகள் இந்தன்னு சொன்னா நாங்க 2 சேரவைகளோட திணிவு சதவீதத்தை கண்டான்னு சொன்னா மத்த சேரவையோட திணிவு சதவீதத்தை 100ல கழிச்சு வந்து காணு. சரியா? உதாரணமா சொல்லுவோமே, உங்களுக்கு இந்த கேள்வியில வந்து KCl KClO3 திணிவு சதவீதத்தை காண்றதுதான் கேட்டீங்க. இப்ப இந்த சடத்துவ பதார்த்தம் இல்லைன்னு சொன்னா நீங்க KCl திணிவு சதவீதத்தை கண்டா மட்டும் போதும். அதை கண்டான்னு சொன்னா 100% இந்த KCl திணிவு சதவீதத்தை கழிச்சான்னு சொன்னா
இந்த KClO3 திணிவு சதவீதம் வரும். அப்ப வந்து அந்த கால்குலேஷன் வந்து லேசாக மாறுற இல்லையா? அப்ப நீங்க லேசா செய்யப்படாது, கொஞ்சம் கஷ்டப்படணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த சடத்துவ பதார்த்தத்தை தாரேன். அப்ப சடத்துவ பதார்த்தம் தந்தான்னு சொன்னா நீங்க ஒவ்வொன்றிடம் திணிவு சதவீதங்களை தனித்தனியா காணணும். சரியா? ஒன்றை மட்டும் கண்டு 100ல கழிச்சு இதோட திணிவு சதவீதத்தை காணல. அப்படி கண்டான்னு சொன்னா விடை பிழை ஆகும். பிழை ஆகுற 100ல இதுல திணிவு சதவீதத்தை கழிச்சா வர பெருமானம் இது ரெண்டிடம் திணிவு சதவீதங்களோட கூட்டு தொகையா தான் நிற்கும். சரியா? அது அப்ப அவங்களோட கால்குலேஷனை கஷ்டமாக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த சடத்துவ பதார்த்தத்தை வந்து தாரு. அப்ப அதுல வந்து பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சடத்துவ பதார்த்தம் தந்தா நீங்க அப்படின்னா என்ன, அப்படி அது சம்பந்தமான அந்த ஐடியாஸுக்கு போக தேவையில்லை. சடத்துவ பதார்த்தம் தாரது வந்து சும்மா ஒரு இது ஒன்றுக்கு தான் உங்களோட கால்குலேஷனை கஷ்டமாக்குறது மட்டும்தான் அது தாரு. அதை கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, அடுத்த வசனம் எக்ஸின் 1.1 கிராம் திணிவு. அப்ப எக்ஸ்ட வந்து 1.1 கிராம் திணிவு 250 சென்டிமீட்டர் கியூப் கனமானத்துக்குரிய குடுவையில் உள்ள 50 சென்டிமீட்டர் கியூப் காய்ச்சி வெடித்த நீரில் கரைக்கப்பட்டு. அப்ப இந்த எக்ஸ்ட 1.1 கிராம் திணிவை 250 சென்டிமீட்டர் கியூப் கனமானத்துக்குரிய குடுவையில 250 சென்டிமீட்டர் கியூப் கனமானத்துக்குரிய குடுவையில இருக்கிற காய்ச்சி வெடித்த நீரின் 50 சென்டிமீட்டர் கியூபில் கரைக்கப்பட்டு அப்படின்னு சொல்றேன். அப்ப 50 சென்டிமீட்டர் கியூப் நீர்ல கரைச்சான்னு சொன்னா கரைசல்ற கனவளவு எப்படிக்கும் 50 சென்டிமீட்டர் கியூபாக வந்து காணப்படும். 50 சென்டிமீட்டர் கியூப் காய்ச்சி வெடித்த நீரினால் கரைக்கப்பட்டு இறுதி கனவளவு 250 சென்டிமீட்டர் கியூப் ஆகும் வரை காய்ச்சி வெடித்த நீரினால் ஐதாக்கப்பட்டது. அப்ப முதலாவது என்ன சொல்ற, எக்ஸ்ட 1.1 கிராம் எடுத்து 250 சென்டிமீட்டர் கியூப் கனமானத்துக்குரிய குடுவை. இந்த கனமான குடுவைன்னு சொல்ற ஒலியோமெட்ரிக் பிளாஸ்க். இந்த பிளாஸ்க்ல வந்து அந்த கனவளவு ஸ்கேல் வந்து போட்டிப்பாங்க. சரியா? அப்ப நீங்க 250 சென்டிமீட்டர் கியூப் வர காட்டியும் நீரை வந்து நிரப்பேலுமா இருக்கும். அப்ப 50 சென்டிமீட்டர் கியூபை கரைச்சிட்டு அதோட கனவளவை கூட்டுறதுக்காக 250 சென்டிமீட்டர் கியூப் வர காட்டியும் நீர் சேர்த்து ஐதாக்குறோம். அப்ப நீர் சேர்த்து ஐதாக்கினா அவடத்துல என்ன மாற போற, மூல் மாறுறா? இல்ல, அந்த ஆரம்ப கரைசல் இருக்கிற மூல் மாறாது, செறிவுகள் மட்டும்தான் மாற போற. அப்ப இந்த கரைசல்ல என்னென்ன கூறுகள் இருக்கும்? இதெல்லாம் கரைஞ்சண்டு சொன்னா அயன்களாக மாறுற இல்லையா? இந்த திண்மங்கள் நீர்ல கரைஞ்சண்டு சொன்னா அயன்களாக மாறும். அப்ப K+ அயன், Cl- அயன், ClO3- அயன் போன்ற சேர்வைகள் தான் இங்க காணப்பட போற. அதே நேரம் இந்த ஐதாக்கப்பட்ட கரைசல கனவளவு 250 சென்டிமீட்டர் கியூபாக காணப்படும். சரியா? இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள் நீர். அப்ப அடுத்தது என்ன சொல்ற, இந்த கரைசல்ட பேரை செல்ற வந்து வை என்று சொல்லும். சரியா? இந்த கரைசல்ட பேரை வந்து வை அப்படின்னு சொல்லும். இப்ப நான் இந்த கால்குலேஷன் ஆரம்பிச்சதுக்கு முந்தைய 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அதோட இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து எட் ஆகுற, அதை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா இந்த நான் சொன்னதானே ஒரு வேறாக்கம் என்று ஒரு பதம் ஒன்று சொன்ன, ஆரம்ப கனவளவுலேருந்து ஒரு குறித்த பகுதியை வேறாக்குற சொன்னதானே. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க வந்து ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிடணும். அந்த ட்ரிக் என்னன்னு சொன்னா, ஆரம்ப கரைசல் இருக்கிற கூறுகளோட மூலுக்கு வந்து ஒரு குறித்த லெட்டர் ஒன்றை போட்டு. இப்ப உதாரணமா சொல்லாமே, 250 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிற எக்ஸ்ட மூலுக்கு நான் எக்ஸ் எடுக்கிறேன், ClO3- மூளை வந்து Y எடுக்கிறேன். சரியா? இப்படி ஆரம்பத்துல எடுத்துக்கொண்டு சொன்னா உங்களோட கணிப்புகள் பிழையாகிறதுக்கான அந்த சான்ஸ் வந்து 99% வந்து குறைக்கப்படும். சரியா? இது குறையிற விஷயங்கள் எல்லாம் நான் இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகல சொல்லித்தாரேன். அப்ப மூணாவது பாயிண்ட் என்ன, இந்த கனவளவுகளை வேறாக்குற சந்தர்ப்பம் உங்களோட கேள்வியில வாரண்டு சொன்னா 250 சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து ஒரு குறித்த பகுதியை வேறாக்குற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வாரண்டு சொன்னா நீங்க கட்டாயம் ஆரம்ப கரைசல் இருக்கிற கூறுகளோட மூலுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்றை வந்து டினோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இடத்துல போட்டிருந்தானே Cl- மூலுக்கு எக்ஸ் சொல்லி, ClO3- மூலுக்கு Y என்று போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு குறித்த லெட்டர் ஒன்றை வந்து போட்டுக்கோங்க. அப்படி போட்டேன்னு சொன்னா உங்களோட கணிப்பு வந்து இலகுவாக மாறும். சரியா? அப்ப இதுதான் வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, உங்களோட கெமிக்கல் கால்குலேஷன் பகுதிகளில் ஏதாவது ஒரு பதார்த்தத்தை மிகையா போடுற சந்தர்ப்பம் வந்தான்னு சொன்னா, அந்த நடைமுறையில நீங்க கணிப்பை வந்து அந்த பின்பகுதியிலிருந்து தான் மேற்கொள்ளணும். சரியா?
நான் இப்ப சொன்னது விளங்காது. நான் இந்த எஸ்ஏ டிஸ்கஸ் பண்ணக்குள்ளே நான் சொன்ன 4வது பாயிண்ட்டுக்கான விளக்கம் வந்தவங்களுக்கு கிடைச்சும். சரியா? அப்ப 4வது பாயிண்ட் என்ன? ஏதாவது ஒரு பதார்த்தத்தை மிக அளவு சேர்த்துன்னு சொன்னா அந்த நடைமுறையை நாங்க அப்ரோச் பண்ண வேண்டியது வந்து கணிப்புட பின்பக்கத்துல இருந்து தான் அப்ரோச் பண்ணணும். சரியா? அதுதான் 4வது பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டும் மீந்தான்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து இந்த பகுதிகளை வந்து பிழை இல்லாம வந்து செய்யக்கூடிய இந்த டேலண்ட் வந்து இருக்கும். சரியா? அப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. ClO3 மைனஸினை Cl மைனஸாக தாழ்த்துவதற்கு இக்கரைசலின் ஒரு 25 சென்டிமீட்டர் கியூப் பகுதி. அப்ப இவ்விடத்துல 250 இருந்து ஒரு குறித்த பகுதியை வேறாக்குற இல்லையா? 25 சென்டிமீட்டர் கியூப் பகுதி SO2 பரிகரிக்கப்பட்டது. அப்ப இதுல இருந்து 25 சென்டிமீட்டர் கியூப வேறாக்குறான்னு சொல்லிற. சரியா? 25 சென்டிமீட்டர் கியூப வேறாக்குறான்னு சொல்லிற. அப்படி வேறாக்கினான்னு சொன்னா என்ன நடக்கிற? இந்த கனவளவு வந்து 10 மடங்கால குறைஞ்சிடும். அப்ப கனவளவு 10 மடங்கால குறைஞ்சன்னு சொன்னா ஒவ்வொரு கூறுகளுடைய மூலும் 10 மடங்கால குறையும். அப்ப எக்ஸ் இந்த Cl மைனஸ் மூல் வந்து ஆரம்பத்துல எக்ஸ் ஆயிருந்தன்னு சொன்னா இந்த இடத்துல x/10 ஆக மாறும். விளங்குதா? அதே மாதிரி ClO3 மைனஸ் ஆரம்ப மூல் y என்று சொன்னா இந்த இடத்துல மூல் வந்து y/10 ஆக மாறும். சரியா? y/10 ஆக மாறும். அப்ப நான் 3வது பாயிண்ட் என்ன தானே, ஆரம்ப கரைசல் இருக்கிற கூறுகளோட மூலுக்கு வந்து ஒரு பெருமானம் ஒன்று சொல்லி அதை எடுக்கணும்னு சொன்னா நீங்க வந்து இப்ப கணிப்பு மேற்கொள்ள போறது இந்த 25 சென்டிமீட்டர் கியூபை வச்சுதான் கணிப்பு மேற்கொள்ள போறது. அப்ப நீங்க இறுதியாக வந்து இந்த Cl மைனஸ் மூல கண்டாண்டு சென்றாலும் திணிவு சதவீதம் காண்றதுக்கு 250 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிற Cl மைனஸ் மூலத்தான் நீங்க கண்டுபிடிச்சோம். சரியா? அப்ப உதாரணமா நீங்க செல்லோமே இந்த கேள்வியை செஞ்சு கொண்டு போயிட்டு 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிற KCl மூல ஒரு 5 மூல் எடுக்கிறேன்னு செல்லோமே, 5 மூல் தான் உங்களுக்கு கடைசா வார. ஆனா உங்களோட ஆன்சர் வந்து 5 மூல் அல்ல. அப்படி ஆரம்ப கரைசல் இருக்கிற Cl மைனஸ் மூல் தான் உங்களோட திணிவு சதவீதம் காண்றதுக்கு தேவை. நீங்க அப்படி இல்லாம இந்த 25 சென்டிமீட்டர் கியூப்ல மூளை வச்சு திணிவு சதவீதம் கண்டன்னு சொன்னா உங்களோட ஆன்சர் வந்து பிழையாகும். சரியா? அப்ப நீங்க அந்த திருத்தமான திணிவு சதவீதத்தை காண்றதுக்கு இங்க கிடைச்சிட மூல எண்ணிக்கையை வந்து 10 மடங்கால வந்து பெருக்கணும். சரியா? அப்ப நிறைய மாணவர்கள் வந்து இந்த பெருக்கிற இடத்த வந்து மறக்கிற. சரியா? அந்த கனவளவு வேறாக்கம் நடக்கிறன்ற அந்த கன்செப்டை மறந்து 25 சென்டிமீட்டர் கியூப்ல ஈக்கிற Cl மைனஸ் மூளை வச்சு திணிவை காண்ற, அந்த திணிவை வச்சு திணிவு சதவீதத்தை காண்ற. சரியா? அப்ப அந்த மாதிரியான பிழைகளை அவாய்ட் பண்றதுக்காகத்தான் ஆரம்ப கரைசல் ஈக்கிற அந்த குறித்த கூறுகளோட மூலுக்கு வந்து பெருமானங்கள் எடுக்க செல்றோம். அப்படி எடுத்தாண்டு சொன்னா இவ்விடத்துல எக்ஸ் ஆயிருது x/10 ஆகத்தானே மாறுற. அப்ப x/10க்கு தான் உங்களுக்கு கோவை வார். அப்ப x/10 கோவை வந்தாண்டு சொன்னா இலகுவாக எக்ஸுக்கான பெருமானங்களை வந்து கண்டுபிடிச்சிடும். சரியா? இப்ப இந்த 3வது பாயிண்ட்டை வந்து கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3வது பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாண்டு சொன்னா பிழையாகிறதுக்கான வாய்ப்பும் குறையும், உங்களோட டைம் வேஸ்ட்டும் வந்து குறையும். கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்ப இடத்துல செல்றது வந்து 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிற ClO3 மைனஸ் Cl மைனஸாக தாழ்த்துவதற்கு SO2 பரிகரிக்கப்பட்டு செல்றேன். அப்ப இடத்துல என்ன தாக்கம் நடக்க போற? ClO3 மைனஸ் Cl மைனஸாக வந்து தாழ்த்தப்பட போற. கரைசல் வந்து அமில ஊடகமாக வந்து காணப்படும். எப்படி அமில ஊடகம் வார? இந்த SO2ன்றது வந்து ஒரு அமில வாயு. அப்ப SO2 நீர்ல கரைஞ்சாட்டு சொன்னா H2SO3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென் அமிலம் வந்து உருவாகும். அந்த மென் அமிலம் நீர்ல வந்து பிரிகை அடையும் போது H+ வந்து விடுவிக்கும். அந்த H+ தான் இந்த தாக்கத்துல ஊடகமாக வந்து பயன்படுத்தப்பட போற. சரியா? அப்ப இதுதான் வந்து தாக்கம். அப்ப தாக்கத்தை சமப்படுத்தக்கொள்ளே நீங்க முதலாவது பார்க்கணும் பிரதான அணுக்கள் சமனாயிரான்னு பார்க்கணும். அது சமனாயிர. அப்ப அடுத்தது என்ன பார்க்கணும்? ஒட்சியேற்ற என்ன பார்க்கணும். ClO3 மைனஸ்ல குளோரின் ஒட்சியேற்ற +5, இங்க குளோரின் ஒட்சியேற்ற -1. ஒட்சியேற்ற மாற்றம்ன்றது வந்து 6. சரியா? அப்ப தாழ்த்தால் அடையிறன்னு சொன்னா இலத்திரங்கள் வந்து ஏற்கப்படணும். இலத்திரங்கள் வந்து ஏற்கப்படணும். அப்ப ஏற்கப்படுற இலத்திரங்கள் வந்து தாக்கி சைட்ல வரணும். விளைச்சா? தாழ்த்தல் தாக்கத்துல எப்பயும் இலத்திரங்கள் வந்து ஏற்கப்படும், ஒட்சியேற்றல் தாக்கத்துல இலத்திரங்கள் வந்து விடுவிக்கப்படும். அப்ப விடுவிக்கப்பட்டன்னு சொன்னா இலத்திரங்கள் விளைவு சைட்ல வரணும், ஏற்கப்பட்டன்னு சொன்னா இலத்திரங்கள் வந்து தாக்கி சைட்ல வரணும். அப்ப இந்த இலத்திரங்கள் எண்ணிக்கையை நாங்க போட்டாச்சு. அடுத்தது பார்க்கணும் ஏற்றங்களை சமப்படுத்தணும். பாருங்க, தாக்கி சைட்ல வந்து 7 மறை ஏற்றங்கள் இர, விளைவு சைட்ல வந்து 1 மறை ஏற்றம் இர. அப்ப ஏற்றத்தை சமப்படுத்துறதுக்கு நாங்க இந்த இடத்துல
6H+ போடுறோம். 6H+ போட்டேன்னு சொன்னா விளைவு சைட்ல வந்து 3 நீர் மூலக்கூறு வரும். விளைவு சைட்ல 3 நீர் மூலக்கூறு வரும். சரியா? அப்ப அடுத்த படியை பாருங்க. கரைசலை கொதிக்க செய்து மிகை SO2 அகற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப கரைசலை கொதிக்க செஞ்சா SO2 அகற்றப்படுறான். அதுக்கு பிறகு மொத்த Cl- AgCl ஆக வீழ்படிவ செய்வதற்கு நீர் AgNO3 இக்கரைசலுடன் சேர்க்கப்பட்டது. அப்ப இவ்விடத்துல மொத்த Cl- அப்படின்னு ஒரு பதம் ஒன்று செல்லும். அதுக்கான காரணம் என்ன? மொத்த Cl- சொல்ற பாருங்க, இந்த 25 சென்டிமீட்டர் கியூப்ல ஆல்ரெடி Cl- வந்து இரு, ஒரு குறித்த அளவு Cl- ஆல்ரெடி இரு. அதுட அமைப்பு எவ்வளவு? x/10 இல்லையா? ஆரம்பத்தில் இருக்கிற Cl- மூல் வந்து x/10. அதே மாதிரி வந்து இந்த தாக்கத்திலே குறித்தளவு குளோரைடு அயன் வந்து உருவாகுது. பாருங்க, ClO3- தாழ்த்தப்படுறதாலே ஒரு குறித்தளவு Cl- வந்து உருவாகுது. அப்ப மொத்த Cl- எதுக்கு சமனாயிருக்கும்? கரைசல்ல ஆரம்பத்தில் இருக்கிற குளோரைடு அயன் பிளஸ் ClO3- தாழ்த்தப்படுறதால உருவாகிற Cl-. அப்ப மொத்த Cl- சமன், மொத்த Cl- மூல் சமன் எப்படி வரும்? x/10 பிளஸ் இவ்விடத்துல உருவாக குளோரைடு அயன் மூல் எவ்வளவு பாருங்க. ClO3- மூலுக்கும் குளோரைடு மூலுக்கும் இடையிலான விகிதம் வந்து 1:1. அந்த P சமான விகிதம் 1:1. அப்ப எவ்வளவு இந்த ClO3- அயன் தாக்கம் அடையோ அதே அளவு மூல் தான் குளோரைடு அயன் வந்து இடத்துல உருவாக போற. அப்ப 25 சென்டிமீட்டர் கியூப்ல இதோட மூல் எவ்வளவு? y/10. அப்ப இவர் y/10 சொன்னா உருவாகக்கூடிய Cl- மூலும் y/10 தான். அப்ப மொத்த Cl- அந்த மூல் வந்து x+, அதாவது x/10 பிளஸ் y/10 சொல்லி வரும். இது சுருக்கினாண்டு சொன்னா x+ y/10 சொல்லி வரும். அப்ப இதுதான் வந்து மொத்த Cl- மூல் எண்ணிக்கை. அப்ப இவ்விடத்துல என்ன சொல்ற? அந்த மொத்த Cl- வந்து AgCl ஆக வீழ்படிய செய்யறதுக்கு AgNO3 கரைசல் வந்து இந்த கரைசலோட பரிகரிக்கப்படுறான். பின்னர் வீழ்படிவு வடிகட்டப்பட்டு காய்ச்சி வடித்த நீரினால் கழுவப்பட்டு மாறா திணிவு பெறப்படும் வரை ஒரு குறித்த வெப்பநிலையில உலர்த்தப்பட்டான்னு சொல்லிற உருவாகிய AgCl வீழ்படிவின் திணிவு 0.135 கிராம் ஆக காணப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப இவ்விடத்துல பெரிய ப்ரொசீஜரோடு நடக்கிற இல்லையா? இந்த குளோரைடு அயனை வீழ்படிய செய்யறதுக்கு AgNO3 போடுற. அப்ப AgNO3 போட்டேன்னு சொன்னா இந்த குளோரைடு அயன் வந்து AgCl ஆக வந்து வீழ்படிவடையும். AgCl ஆக வீழ்படிவடையும். அதே நேரம் வந்து கரைசல்ல NO3- அயன்கள் வந்து விடுவிக்கப்படும். சரியா? அப்ப இந்த தாக்கத்துல வீழ்படிவாகிற AgCl மூல கண்டன்னு சொன்னா மொத்த Cl- மூல வந்து காணலும். அப்ப மொத்த Cl- மூல் வந்து எதுக்கு சமனாயிர? x+ y/10க்கு சமனாயிருக்கும். அப்ப இந்த x+ y/10க்கு ஒரு பெருமானம் கொண்டு வரும். அந்த பெருமானத்தை வச்சு எங்களுக்கு x+ y பெருமானத்தை வந்து கண்டுபிடிச்சிடும். சரியா? அப்ப இடத்துல பாருங்க, வீழ்படிவு வடிகட்டப்பட்டு காய்ச்சி வடித்த நீரால் கழுவப்பட்டு மாறா திணிவு பெறப்படும் வரை ஒரு குறித்த வெப்பநிலையில உலர்த்தப்படுறன்னு சொல்ற. இது எதுக்கு சொல்ற? ஏன்னு சொன்னா இந்த வீழ்படிவு வந்து ஒரு கரைசலோன்ல தான் உருவாகுற இல்லையா? அப்ப நீங்க அந்த வீழ்படிவை கரைசல் எடுத்தான்னு சொன்னா அந்த வீழ்படிவுல வந்து அந்த திரவ மூலக்கூறுகள் வந்து காணப்படும். அப்ப அந்த வீழ்படிவிட திணிவை நீங்க அப்படியே அளந்தான்னு சொன்னா அந்த திணிவு வந்து தூய வீழ்படிவிட திணிவா இருக்காது. அந்த AgCl திணிவோட சேர்ந்து நீர்ட திணிவியம் தான் அந்த வெயிட் மெஷின் வந்து காட்ட போறேன். அப்ப எங்களுக்கு தூய AgCl திணிவு வரணும்னு சொன்னா அதுல இருக்கிற திரவ மூலக்கூறுகளை வந்து அகற்றுவோம். அதனாலதான் ஒரு குறித்த வெப்பநிலையில வந்து அந்த வீழ்படிவு உலர்த்தப்படுறேன்னு சொல்றேன். நீங்க உலர்த்தினு சொன்னா அந்த திண்மத்திட அமைப்பு மாறாது. அதுக்கு மேல் இருக்கிற திரவங்கள் வந்து ஆவியாக ஆற்றப்படும். அப்ப அதுக்கு பிறகு நீங்க அந்த வீழ்படிவிட திணிவை நிறுத்தன்னு சொன்னா தூய AgCl திணிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனாலதான் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் அவங்க செல்றோம். அப்படி கிடைச்சிற திணிவு எவ்வளவு? 0.135 கிராம். திணிவு வந்து 0.135 கிராம் அப்படின்னு சொல்ற. அப்ப திணிவு தெரியும். மூலர் திணிவை கண்டாட்டு சொன்னா எங்களுக்கு AgCl மூல வந்து காணலும். மூலர் திணிவு எப்படி வர? 143.5 கிராம் மோல் -1 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு நீங்க பிரதியிட்டு சொன்னா இப்படிதான் வர 0.135 கிராமின் கீழ் 143.5 கிராம் மூல் -1 சொல்லி வரும். இதை சுருக்கினு சொன்னா பெருமானம் வந்து 9.4 தர
10⁴ மூல் அப்படின்னு சொல்லி வரும். சுருக்கி பாருங்க, 9.4 தர 10⁴ மூல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த AgCl மூலத்தான் இடத்துல கண்டுபிடிச்சிட. AgCl மூல வந்து நீங்க கண்டுபிடிச்சிட. அப்ப AgCl மூல் தெரியும் சொன்னா தாக்கம் அடைகிற Cl- மூலும் அதே அளவு தான். என்று சொன்னா பீசமான விகிதம் 1:1. அப்ப நீங்க அடுத்த படியில போடணும். என்ன போடணும்? உருவாகின்ற AgCl மூல் சமன் இந்த அளவுண்டு போட்டுட்டு அடுத்த படியில போட்டுக்கோங்க. குளோரைடு அயனுக்கும் AgClக்கும் இடையிலான பீசமான விகிதம் 1:1. எனவே தாக்கமடையும் Cl- மூல் சமன் 9.4 தர 10⁴ மூல் ஆகும் அப்படின்னு வசனம் எழுதுங்க. கட்டாயம் இந்த கெமிக்கல் கால்குலேஷன் பகுதிகளில் வசனம் எழுதுறது பழகிக்கோங்க. நிறைய பேர் வந்து இது கணிப்பு தானே, வசனம் எழுத தேவையில்லைன்னு நினைச்சு கொண்டீர. அப்படி இருக்கப்படாது. வசனம் எழுதுனு சொன்னாத்தான் சில விஷயங்கள் வந்து பேப்பர் திருத்துறவனே விளங்கும். அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். சரியா? நீங்க சோம்பரப்பட்டு வசனம் எழுதலான்னு சொன்னா நீங்க ஒரு 5 பக்கத்துக்கு ஆன்சர் எழுதுறோண்டு ஆனா 75 மார்க்ஸும் வராது. அப்ப அந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. நான் வசனம் எழுதல இடம் இல்லைன்றதுக்காக நீங்க கட்டாயம் நான் செல்ற டைம்லேயே வசனத்தை வந்து எழுதிக்கோங்க. அப்ப Cl- மூல் வந்து 9.4 தர 10⁴ மூலு சமன். அப்ப Cl- மூலுன்றது எதுக்கு சமன்? இந்த x+y/10க்கு சமன் இல்லையா? அப்ப x+y/10 சமன் 9.4 தர 10⁴ மூலுன்னு சொல்லி வரும். அப்ப இதை வச்சு எங்களுக்கு x+y கோவை ஒன்றை வந்து எடுத்துக்கொள்ளிடும். அப்ப x+y சமன் 9.4 தர 10⁻³ மூல் அப்படின்னு சொல்லி வர. சரியா? எங்களுக்கு இந்த கோவை தான் தேவை. இந்த கோவையில நீங்க வைட பெருமானத்தை கண்டு சொன்னா இந்த கோவையில பிரதிட்டு எக்ஸ்ட பெருமானத்தை வந்து இலகுவாக காணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எக்ஸ்ட பெருமானத்தை கண்டு சொன்னா இந்த கோவையில பிரதிட்டு வைட பெருமானத்தை இலகுவாக வந்து காணணும். அப்ப இந்த வினாட அடுத்த ப்ரொசீஜர் எதாவது ஆயிக்கும். இந்த எக்ஸ் அல்லது வைய காண்றதுக்கான ப்ரொசீஜரை தான் அடுத்த படிமுறையில வந்து தந்திக்கும். சரியா? அப்ப நாங்க அடுத்த படிமுறையை வாசிச்சோம். அடுத்த படிமுறையை பாருங்க. வைக்கரைசலின் வேறொரு 25 cm³ பகுதி அப்படின்னு சொன்னா நாங்க ஆல்ரெடி 25 cm³ வேறாக்கினேன். இப்ப 2வது தடவையாகவும் இன்னும் ஒரு 25 cm³ வேறாக்குறேன். அதை நான் இங்கால பக்கத்துல மார்க் பண்ணிக்கொள்றேன். வேறொரு 25 cm³ வேறாக்குறேன்னு சொல்றேன். அப்ப வேறாக்குற சந்தர்ப்பம் ஒன்று வந்துட்டு சொன்னா அதே இடத்துல வந்து அந்த கலவையில் இருக்கிற மூல் எண்ணிக்கை மாறுறத டினோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கனவுளவு 10 மடங்கால குறைஞ்சா மூல் எண்ணிக்கையும் 10 மடங்கால குறையும். Cl- மூல் x/10 ஆக மாறும். ClO3- மூல் வந்து y/10 ஆக மாறும். அதே இடத்துல மார்க் பண்ணி கொண்டா பிரச்சனை வராது. அடுத்து என்ன சொல்ற? அமில ஊடகத்தில் 0.2 மூல் டெசிமீட்டர்-3 Fe2+ கரைசலின் 30 cm³ வெப்பமாக்கப்பட்டது. சரியா? தாக்கமடையாத Fe2+ ஒட்சியேற்றம் செய்வதற்கு தேவைப்பட்ட KMnO4 செறிவு கனவளவு வந்து இடத்துல தந்தீர். அதே மாதிரி கீழே ClO3- உடன் Fe2+ பின்வருமாறு தாக்கம் அடைகிறது என்று சொல்லி அந்த தாக்கத்தை தந்து அதுக்கு கீழே சமன் செய்யப்படவில்லை அப்படின்னு தந்தீர். அப்ப இந்த தாக்கம் வந்து சமப்படுத்தப்பட்டில்லை. அப்ப நீங்க தான் இந்த தாக்கத்தை வந்து சமப்படுத்தணும். அப்ப இந்த நடைமுறையில பாருங்க, ஆரம்பத்துல வந்து ஒரு குறித்த அளவு Fe2+ வந்து சேர்க்கப்பட்ட 2வது வசனத்துல தாக்கமடையாத Fe2+ சொல்ற. அப்ப தாக்கமடையாத Fe2+ உருவாகுறன்னு சொன்னா நாங்க ஆரம்பத்துல போடுற Fe2+ வந்து மிகை அளவு வைக்கணும். சரியா? ஒரு குறித்த கூறு மிகை அளவா போட்டேன்னு சொன்னா தான் அந்த தாக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு எஞ்சிற பகுதி ஒன்று வர இல்லையா? அப்ப இவ்விடத்துல Fe2+ ஆரம்பத்துல போடுற 2வது படியில வந்து தாக்கமடையாத Fe2+ வர. அப்ப இப்பதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 4வது பாயிண்ட் வந்து யூஸ் ஆகுறேன். நான் என்ன 4வது பாயிண்ட்ஸ் என்ன? ஏதாவது ஒரு கூரை வந்து நாங்க மிகை அளவு போட்டேன்னு சொன்னா அந்த நடைமுறையில கணிப்பை வந்து நாங்க பித்திசையில் இதுதான் மேற்கொள்ளணும். சரியா? அப்ப இந்த கணிப்பை நாங்க எப்படி செய்ய போறோம்னு சொன்னா இந்த Fe2+ தானே ஆரம்பத்துல ஒரு குறித்த அளவு Fe2+ போடுற அந்த Fe2+ல ஒரு குறித்த பகுதி நாங்க மிகை அளவு போடுற Fe2+ல ஒரு குறித்த பகுதி வந்து இந்த ClO3- தாக்கம் அடையும். அதுக்கு பிறகு எஞ்சிற Fe2+ தாக்கம் அடைகிறதுக்கு தான் MnO4- வந்து போடுறேன். அப்ப நாங்க இவ்விடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா MnO4- தாக்கம் அடைகிற Fe2+ மூல வந்து காணணும். அதுக்கு பிறகு ஆரம்பத்துல Fe2+ மூல் தந்தீரே அதை காணணும். ஆரம்பத்துல Fe2+ மூல காணணும். அது 2 வேறுபாடு வந்து எதை தரும்?
ClO3 மைனஸோட தாக்கம் அடைகிற Fe2+ மூளை வந்து தரும். சரியா? அப்ப இந்த கணிப்பை நாங்க வந்து பித்திசையிலிருந்து மேற்கொண்டு கொண்டு போவோம். அப்ப இந்த பேராகிராஃப்ட கடைசி பகுதி என்ன? தாக்கமடையாத Fe2+ ஒட்சியேற்றம் செய்வதற்கு தேவைப்பட்ட 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 KMnO4 இன் கனவளவு 20 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். அப்ப நாங்க இந்த தாக்கத்தை வச்சுதான் கணிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இவ்விடத்துல என்ன தாக்கம் நடக்க போற? Fe2+ MnO4- தாக்கம் அடையும் அமில ஊடகத்துல. தாக்கம் அடைஞ்சு சொன்னா Fe3+ம் Mn2+ம் நீரும் உருவாகும். அப்ப இந்த தாக்கத்தை சமப்படுத்தினு சொன்னா நான் ஸ்பீடா சமப்படுத்துறேன், நீங்க நிதானமா சமப்படுத்துங்க. 5 Fe2+, 5 Fe3+ வரும், 8 H+ வர 4 நீர் மூலக்கூறு வரும். சரியா? இதுதான் சமப்படுத்தப்பட்ட தாக்கம். அப்ப இவ்விடத்துல MnO4- செறிவு அதே நேரம் கனவளவு தந்திர. அப்ப அதை வச்சு எங்களுக்கு MnO4- மூல காணலும். மூல எண்ணிக்கை எப்படி வரும்? செறிவு தர கனவளவு சமன் மூல். அப்ப மூல் சமன் 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இன்டூ 20 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். அப்ப சென்டிமீட்டர் கியூப் தார இடங்கள்ல கட்டாயம் டெசிமீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இதை சுருக்கி நினைச்சேன்னா விடை எப்படி வர? 4 தர 0.02 இன்டூ 20 சென்டிமீட்டர் கியூப். சுருக்கி நினைச்சேன்னா 4 தர 10⁴ மூல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்ப MnO4- மூளை கண்டீர MnO4- மூல எண்ணிக்கையிட 5 மடங்கு மூல எண்ணிக்கை தான் Fe2+ மூலாக வந்து காணப்படும். அப்படிற பார்வா பீசமான விகிதம் வந்து 1:5. அப்ப இவர் ஒரு மூல் இந்த சொன்னா அவரோட தாக்கம் அடைகிறதுக்கு Fe2+ 5 மூல் தேவை. அப்ப 4 தர 10⁴ மூல் MnO4- இந்த சொன்னா அதுல 5 மடங்கு Fe2+ வந்து தாக்கம் அடைந்து இருக்கணும். அப்ப அடுத்த வசனத்தை போட்டு எழுதிக்கோங்க. MnO4- தாக்கம் அடைந்த Fe2+ மூல் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. வசனங்களை கட்டாயம் எழுதுங்க. Fe2+ மூல் சமன் 5 இன்டூ 4 தர 10⁴ மூல். சரியா? அப்ப இதை சுருக்கி அடிச்சுன்னா 2 தர 10⁻³ மூல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்ப இந்த அளவு என்ன? அந்த எஞ்சிற Fe2+ தான் 2 தர 10⁻³ மூல். அந்த எஞ்சிற Fe2+ நியமிச்சதுக்காகத்தான் MnO4- வந்து போடுறேன். சரியா? அப்ப இந்த 2 தர 10⁻³ வந்து ClO3- தாக்கம் அடைஞ்சது பிறகு எஞ்சிற Fe2+ மூல். அப்ப ClO3- தாக்கம் அடைகிற Fe2+ மூல காணணும் சொன்னா ஆரம்ப Fe2+ மூல்ல இருந்து இதை வந்து கழிச்சோடும். அப்ப அடுத்த ப்ரொசீஜர் என்ன? ஆரம்பத்துல நாங்க போடுற Fe2+ மூல வந்து அடுத்தது காணணும். ஆரம்ப Fe2+ மூல் சமன் பாருங்க. செறிவு கனவளவெல்லாம் தந்திர செறிவு வந்து 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கனவளவு எத்தனை? 30 சென்டிமீட்டர் கியூப். அப்ப 30 தர 10⁻³ டெசிமீட்டர் கியூப்னு சொல்லி வரும். இதை சுருக்கி சொன்னா 6 தர 10⁻³ வரும். சரியா? அப்ப 6 தர 10⁻³ ஆரம்ப Fe2+ மூல். 2 தர 10⁻³ வந்து ClO3- தாக்கம் அடைந்த பிறகு எஞ்சிற Fe2+ மூல். அப்ப இது ரெண்டையும் கழிச்சாட்டு சொன்னா ClO3- தாக்கம் அடைகிற Fe2+ மூல வந்து காணலும். ClO3- தாக்கம் அடையும் Fe2+ மூல் சமன் 4 தர 10⁻³ மூல் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க கழிச்சு காட்டுங்க. 6 தர 10⁻³ மூல்ல இருந்து இந்த 2 தர 10⁻³ மூல கழிச்சு இப்படி காட்டுங்க. நான் இடமில்லைன்றதால டிரெக்டா எழுதுகிறேன். அப்ப ClO3- தாக்கம் அடைகிற Fe2+ மூல எவ்வளவு? 4 தர 10⁻³. இப்ப இதை வச்சு எங்களுக்கு அந்த Fe2+ தாக்கம் அடைகிற ClO3- மூல வந்து காணலும். அப்ப ClO3- மூல கண்டு சொன்னா வைட பெருமானத்தை காணலும். வைட பெருமானம் தெரியும் என்று சொன்னா அந்த X+Y கோவையில பிரதிட்டு எங்களுக்கு X பெருமானத்தை வந்து காணலும். நாங்க ஆரம்பத்துல கண்டுபிடிச்சதானே X+Y சமன் 9.4 தர 10⁻³ கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த நடைமுறையை வச்சு எங்களுக்கு வைட பெருமானத்தை துணியலும். வை தெரியும் என்று சொன்னா இதுல பிரதிட்டு X பெருமானத்தை காணலும். சின்ன கால்குலேஷனோட தாங்க. சரியா? இப்ப நான் செஞ்ச மெத்தட்ல செஞ்சா கால்குலேஷன் ஒரு கஷ்டமான பகுதி ஒன்று அல்ல. இப்ப அடுத்த படிமுறை என்ன? எங்களுக்கு இதுதானே தேவை. ஆக்சுவலி நான் மேலிரதில் அழிச்சிறேன். அடுத்த தாக்கம் என்ன நடக்க போற? ClO3- Fe2+ இடையிலான தாக்கம் தான் அடுத்த நட போற. ClO3- Fe2+
அமில ஊடகத்துல வந்து தாக்கமடையும். தாக்கமடைஞ்சு சொன்னா Fe3+ Cl- உருவாகும். இதுதான் நடக்கக்கூடிய தாக்கம். இந்த தாக்கத்தை சமப்படுத்தினு சொன்னா பாருங்க, இவ்விடத்துல ஒட்சியேற்ற மாற்றம் 6, 6 Fe2+ வரும், 6 Fe3+ வரும். ஏற்றத்தை பார்த்தேன்னு சொன்னா இங்கால 11 ஏற்றம் மீற, இங்கால வந்து 17+ ஏற்றம் மீற. அப்ப 6 H+ வந்து வரணும். 6 H+ வரன்னு சொன்னா விளைவு சைட்ல 3 நீர் மூலக்கூறு வரும். அப்ப இதுதான் சமப்படுத்தப்பட்ட தாக்கம். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த ClO3- தாக்கம் அடைகிற Fe2+ மூல் எங்களுக்கு தெரியும். அப்ப Fe2+ மூல் தெரியும் என்று சொன்னா அதுல 6 பங்கு, அதுல 6ல் ஒரு பங்கு தான் ClO3- மூலாக வந்து காணப்படும். ஏன் அப்படி வர? இந்த பீசமான விகிதத்துக்கு ஏற்பதான் தாக்கம் வந்து நடக்க போற. அப்ப மூல் ClO3- கீழ் மூல் Fe2+ சமன் எப்படி 1:6 அது சமனாக இருக்கும் ClO3- மூலின் கீழ் Fe2+ மூலுக்கு. ClO3- மூல் எவ்வளவு? y/10. Fe2+ மூல் எவ்வளவு? 4×10⁻3. அப்ப இதை சுருக்கின சொன்னா உங்களுக்கு வைக்கான பெருமானம் வரும். அந்த வைட பெருமானம் எப்படி வாரன்னு சொன்னா 40/6×10⁻3. அப்ப இதை சுருக்கின சொன்னா 20/3 சொல்லி வார. அப்ப 6.6×10⁻3 மூல் சொல்லி வரும். இப்ப வைட பெருமானம் 6.6×10⁻3 மூல். சரியா? வைட பெருமானத்தை கண்டாச்சு. அப்ப இதுல பிரதிட்டு சொன்ன எங்களுக்கு எக்ஸ்ட பெருமானத்தை வந்து கண்டுபிடிச்சிடும். சரியா? வைட பெருமானம் எத்தனை வார? 6.6×10⁻3 மூல். எக்ஸ்ட பெருமானம் எப்படி வரும்? 9.4×10⁻3 மூல் மைனஸ் 6.6×10⁻3 மூல். இது சுருக்கி நடிச்சுன்னா உங்களோட எக்ஸ்ட பெருமானம் வரும். எக்ஸ்ட பெருமானம் எப்படி வார? 14/6 சொன்னா 7, 2, 2.7×10⁻3 மூல் சொல்லி வரும். சரியா? இவ்விடத்துல 6.7 வார, 6.66 தானே வார. அத நீங்க இதாக்கி நடிச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண நடிச்சுன்னா 6.7 வரும். 6.7 சொன்னா பெருமானம் எத்தனை வார? 2.7×10⁻3 மூல் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப வந்து இது எக்ஸ்ட மூல். சரியா? எக்ஸ்ட மூல் தெரியும், வைட மூல் தெரியும். அப்ப மூல் தெரியும் சொன்னா மூலர் திணிவால பெருக்கி KClO3 திணிவை வந்து காணையில். சரியா? அடுத்த ப்ரொசீஜர் என்ன? MKCl சமன் மூல் இன்டு மூலர் திணிவு. அப்ப மூல் என்ன? எக்ஸ் தான் மூல். அப்ப 2.7×10⁻3 மூல் சொல்லி வரும். தர KCl மூலர் திணிவு. KCl மூலர் திணிவு எப்படி வர? 35.5, பொட்டாசியத்துக்கு 39, கூட்டினாண்டு சொன்னா 5, 4, 74.5 கிராம் மூல் -1 சொல்லி வரும். அப்ப இதை சுருக்கினாண்டு சொன்னா இந்த KCl திணிவு வந்து வாருண்டு. அப்ப அந்த KCl திணிவுன்றது வந்து அன்னளவாக வந்து 0.2 கிராமுக்கு சமனாயிருக்கும். இங்க சுருக்கி பாருங்க, 0.2 கிராமுக்கு வந்து சமனாயிருக்கும். அடுத்து வந்து KClO3 திணிவை வந்து காணணும். திணிவு சமன் மூல் தர மூலர் திணிவு. மூல் எண்ணிக்கை எவ்வளவு? 6.7×10⁻3 மூல் அப்படின்னு சொல்லி வரும். மூலர் திணிவு என்ன? KCl மூலர் திணிவு தெரியும். இவ்விடத்துலயும் KCl ஈர. அப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா இதோட வந்து 3 ஆக்சிஜன் மூலர் திணிவு கூட்டினா சரி. அப்ப 3 ஆக்சிஜன் மூலர் திணிவு 48 சொல்லி வரும். 48ஓட 74.5 கூட்டினு சொன்னா 8, 122.5 கிராம் மூல் -1 சொல்லி வரும். அப்ப இதை சுருக்கி பாருங்க, உங்களோட ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 0.82 கிராம் சொல்லி வரும். 0.82 கிராம் சொல்லி வரும். சரியா? இப்ப திணிவு தெரியும், ஆரம்ப கலவையிட திணிவு தெரியும். அப்ப அதை வச்சு திணிவு சதவீதம் காண்றது தான் ஃபைனலான ஸ்டெப். அடுத்த வந்து போடணும் KCl திணிவு சதவீதம் சமன் KCl திணிவின் கீழ் மொத்த திணிவு தர 100. சரியா? KCl திணிவின் கீழ் மொத்த திணிவு தர 100 தான் இந்த திணிவு சதவீதத்துக்கான சமன்பாடு. நீங்க சுருக்கினான்னு சொன்னா அவரோட ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 18.2% அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி அடுத்தது வந்து KClO3 திணிவு சதவீதத்தை காணணும். இதை சுருக்கினான்னு சொன்னா எத்தனை வார? திணிவு வந்து 0.82 கிராம், மொத்த திணிவு 1.1 கிராம் சொல்லி வரும். தர 100%.
அப்ப இதை சுருக்கினான்னு சொன்னா 50% விட கூடவான பெருமானத்தான் வார இல்லையா? அப்ப அந்த பெருமானம் எப்படி வரும்? 74.6% அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இதான் 2015ஆம் ஆண்டுக்குரிய கல்குலேஷன் சம்பந்தமான டிஸ்கஷன். சில முக்கியமான விஷயங்களை நான் இடத்துல கலந்துரையாடுகிறேன். நான் சொன்ன முக்கியமான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன தானே? என்னென்ன? முதலாவது பாயிண்ட் என்ன சொன்ன? முதலாவது பாயிண்ட் ஒரு கரைசலுக்கு நீர் சேர்த்து ஐதாக்கினு சொன்னா மூல் மாறாது, செறிவு மாறும். மொத்த கனவளவு கூட்டுறதால செறிவு மாறும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்ன? அதாவது கனவளவு வேறாக்கம் நடக்கிறேன்னு சொன்னா கனவளவு வேறாக்கப்படுற விகிதத்துக்கு ஏற்றவாறு மூலும் வேறாக்கப்படும். அதாவது 10 மடங்கால கனவளவு வேறாக்கப்பட்டன்னு சொன்னா மூலும் 10 மடங்கால குறையும். அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன சொன்ன? இந்த வேறாக்கம் நடக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யணும்? ஆரம்ப கரைசல் இருக்கிற குறித்த கூறுகளோட மூலுக்கு ஒரு லெட்டர் போட்டுக்கோங்க. சரியா? அந்த லெட்டர் போடுறதால கணிப்பு எவ்வளவு லேசாகினு விளங்குதா? சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய்க்கான கோவை வர எக்ஸுக்கான கோவையை காண்ற அதை வச்சு கணிப்பை லேசா செய்யும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு தரக்கம் சிஎல் மைனஸ் மூளை கண்டு அதை 10ஆல பெருக்கி 250 சென்டிமீட்டர் கியூப்லிங்கிற சிஎல் மைனஸ் மூளை கண்டு கொண்டு இருக்கணும். அது ஸ்டெப்பும் கூட வசனம் எழுதுறதும் கூட வரும். அதனால டைம் வேஸ்ட் ஆகுற. அதனால தான் செல்ற இப்படி போட்டுக்கோங்க. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்க இப்படி ஒரு எடுகோடு எடுக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் அதை வசனத்தில் எழுதும். அதாவது ஆரம்ப கரைசலில் உள்ள சிஎல் மைனஸின் மூளை எக்ஸ் என்க, அதே மாதிரி ஆரம்ப கரைசலில் உள்ள ClO3 மைனஸின் மூளை y என்காண்டு நீங்க வசனம் எழுதினது பொறுத்தான் நீங்க இதை எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட ஆன்சர் பிழையாகும். என்று சொன்னா பேப்பர் திருத்துறவனுக்கு நீங்க எதை எக்ஸா எடுக்கிற எதை வையா எடுக்கிறன்னு தெரியவே. அப்ப கட்டாயம் அதை மார்க் பண்ணி கொடுக்கணும். சரியா? அதுதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன சொன்னா, ஏதாவது ஒரு கூரை மிகையாக சேர்க்கிறேன்னு சொன்னா அந்த நடைமுறையில நாங்க கணிப்பை பின்பக்கத்துல இருந்து மேற்கொள்வோம். விளங்குச்சா? அப்ப நான் அந்த 4 பாயிண்ட்ஸையும் வச்சுதான் இந்த எஸ்ஏயை டிஸ்கஸ் பண்ணேன். நான் சொன்ன 4 பாயிண்ட்டும் இன்க்ளூட் ஆகிற ஒரு எஸ்ஏ தான் இந்த 2015ஆம் ஆண்டுக்குரிய எஸ்ஏ. சரியா? அப்ப முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 6 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சமரைஸ் பண்றது, அனலைஸ் பண்றது, தாக்கம் சமப்படுத்துறது, அந்த 6ம் முக்கியம். அதே நேரம் நான் இறுதியாக சொன்ன அந்த 4 டிப்ஸும் முக்கியம். விளைஞ்சா அந்த 10 விஷயங்களையும் கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி நீங்க ஒரு எஸ்ஏ கேள்வி செஞ்சேன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஷால்லா 75 மார்க்ஸுக்கு 75 புள்ளிகளை பெறக்கூடிய அந்த இது கிடைக்கும். சரியா? அப்ப இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்லயே இந்த கால்குலேஷனை ஒரு தடவை நீங்க சுயமா ட்ரை பண்ணி பாருங்க.